பொன்மலை வில்லாரருளிய பொல்லாரினை மலர் நல்லார் புனைவரே. பேசும் பொருளுக்கு இலக்கிதமாம் பெற்றிறந்த மாசில் மணியின் மணி வார்த்தை பேசி பெருந்துறையே என்று பிறப்பறுத்தேன் நல்ல மருந்தின் அடி என் மனத்தே வைத்து. சிற்றம்பலம். பெரியவர்களே, ஆசிரியர் பெருமகனார் மெய்கண்ட தேவநாயனார் அருளிய ஞான பெருநூல் சிவஞான போதம் அதன்கண் சிறப்பு அதிகாரத்தினுடைய முதல் நூற்பா, நூலிலே 7வது நூற்பா, பசுவினுடைய உண்மை இலக்கணம் கூறுவது. இது சாதனை ஏழிலே முதல் நூற்பாவாக இருக்கின்றது. அதற்குரிய காரணம், பசு குருமுகமாக தன்னுடைய உண்மை இயல்பு என்பது சார்ந்ததன் வண்ணம் இருப்பது என்பதை அறிந்த பிறகு அடுத்த நூற்பாவிலே உயிராகிய உனக்கு பாசத்தோடு இருக்கின்ற சார்பு என்பது செயற்கையானது, பேரின்ப பொருளாகின்ற சிவத்தோடு இருக்கின்ற சார்பு என்பது இயற்கையானது. செயற்கையான இந்த கீழே சார்பினாலே நீ துன்பம் உறுகின்றாய். நீ விரும்பினால் உனக்கு இயற்கையான பேரின்ப சார்பாகின்ற சிவனை பற்றி இந்த துன்பத்தை ஒழிக்கலாம். அதற்கு ஞானமே சிறந்த சாதனம். அதனுடைய படிநிலைகள் 4 என்பதெல்லாம் தொடர்ந்து கூறப்போகின்றார். என்பதனால உயிர் தான் சார்ந்ததன் வண்ணம் இருக்கின்ற ஒரு பொருள் என்பதை அறிவது சாதனைகளிலே முதற்படியாக ஆகின்றது. என்பதனால பசுவினுடைய உண்மை இலக்கணத்தை இங்கு சாதனையிலே முதல் நூற்பாவாக, அதாவது நூலிலே 7வது நூற்பாவாக கூறினார். இந்த நூற்பா 3 செய்திகளை கூறுகின்றது. சத்தின் முன் அசத்து விளங்கி தோன்றாது. என்ன காரணம்? சத்து என்பது சர்வ வியாபக வஸ்து என்பதனால அது எந்த ஒரு பொருளையும் தனக்கு புறத்தே ஒரு முன்னிலை பொருளாக வைத்து கண்ட உணர்வினாலே, கண்டம் என்றால் பகுதிப்பட்டது, துண்டிக்கப்பட்டது, அந்த கண்ட உணர்வினாலே ஏகதேசமாக அறிந்து மறத்தல் என்பது இல்லை. அது முற்றறிவு கொண்டது என்பதனால பாசம் அதற்கு முன்னால் இன்னொரு பொருளாக விளங்கி தோன்றாது. இப்பொழுது பாசம் என்பது அறிவித்தாலும் அறியாதது என்பதனால்தான் அதனை ஜடப்பொருள் என்று கூறுகின்றோம். அச்சித்து, அந்த பாசத்தினை அசத்து என்று கூறுவதற்கு காரணம் அது விகாரப்பட்டு கொண்டே இருப்பது. அப்படி விகாரப்பட்டு கொண்டே இருக்கின்ற அந்த அசத்தாகின்ற பாசம் அது அறிவித்தாலும் அறிய ஆற்றல் இல்லாத ஜடப்பொருளாய் இருப்பதனால அச்சித்து என்று சொல்லப்படும். அது அச்சித்தாக இருக்கின்ற காரணத்தினாலே அது சத்தினை அறியாது. ஆகவே சத்தினால் அசத்திற்கு பயனில்லை, அசத்தினால் சத்திற்கு பயனில்லை. இரண்டையும் அறிந்து இரண்டினாலும் பயன் பெறுவது என்பது 3வதாகின்ற உயிர். அது சதசத்து என்று சொல்லப்படும். அது சதசத்து என்று சொல்லப்படுவதற்கான காரணம், அது சத்து பிளஸ் அசத்து என்பது இல்லை. அது சத்தும் ஆகாது அசத்தும் ஆகாது, 3வது ஒரு பொருளாய் சார்ந்ததன் வண்ணம் இருப்பது தன்னுடைய உண்மை இயல்பாக இருந்து அந்த இயல்பு காரணம் பற்றி அசத்தினை சார்ந்து அசத்தாகவோ அல்லது சத்தினை சார்ந்து சத்தாகவோ தன்னை உணரவல்லது. இந்த தன்மை சத்திற்கும் இல்லை அசத்திற்கும் இல்லை என்பதனால இது சத்தும் ஆகாது அசத்தும் ஆகாது, 3வது ஒரு பொருள் என்பதை குறிக்கும் வகையாக அதற்கு சதசத்து என்று பெயரிடப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த முப்பொருள்களினுடைய இயல்பையும் 3 அதிகரணங்களாக இந்த 7வது நூற்பா நமக்கு கூறுகின்றது. அதுல முதல் கூறு சத்தின் இயல்பினை கூறியது, 2வது கூறு அசத்தின் இயல்பினை கூறியது. முதல் கூற்றிலே சத்தின் முன் அசத்து விளங்கி தோன்றாது என்பது விளக்கப்பட்டது. 2வது அதிகரணத்திலே அசத்து எந்த வகையானும் சத்தினை அறிய வல்லது அன்று என்பது கூறப்பட்டது. 3வது அதிகரணத்திலே பசுவினுடைய உண்மை இலக்கணம் சதசத்து என்று கூறப்படுகின்றது. அது எவ்வாறு கூறப்படுகின்றது என்று கேட்டால், இரண்டினையும் அறிந்து இரண்டாலும் அறிந்து இரண்டன்பாலும் அழுந்துவதாய் உள்ளது உயிர். 2 என்று சொல்லப்படுவது உயிர் அல்லாத
பதி பாசமாகின்ற இரண்டு பொருள். இப்பொழுது பசுவின் இலக்கணம் என்ன என்று கேட்டால், பசு இரண்டையும் அறிய வல்லது. அவ்வாறு அறியும் பொழுது தானே அறிந்து விடுமா சுதந்திரமாக என்று சொன்னால், தானே சுதந்திரமா அறியாது. அது பாசத்தினை அறிய வேண்டும் என்றால் அதற்கு பாசக்கருவிகள் துணை செய்ய வேண்டும். அது கடவுளாயின்ற சத்தினை அறிய வேண்டும் என்றால் சத்தினுடைய கருவி என்று கூறப்படுகின்ற அருள் அதற்கு துணை செய்ய வேண்டும் என்பதனால இரண்டையும் அறிவது, இரண்டினாலும் அறிவது. இவ்வாறு அறியும் பொழுது அது அறிந்தாங்க அறிந்து விட்டு விடுவா என்று கேட்டால் அவ்வாறு விடாது. அறிந்த பொருளிலே அது அழுந்தி நுகரும். அதற்கு இரண்டன் பாலும் நுகர்ச்சி உள்ளது. ஆகவே இந்த மூன்று இலக்கணங்கள் அது சதசத்து என்பதை நிறுவுவதற்கு காணப்படுகின்றன. மூன்றாவது அதிகரணத்திலே 3 எடுத்துக்காட்டு வெண்பாக்கள் கூறினார். அதில் முதல் எடுத்துக்காட்டு வெண்பா இந்த உயிர் என்பது இரண்டையும் அறிவது என்று சொன்னார். அதனை சென்ற வகுப்பிலே நாம் பார்த்தோம். மூன்றாவது அதிகரணம் சதசத்தினை பற்றி கூறுவது. அதனுடைய முதல் எடுத்துக்காட்டு உயிர் அரு என்று சொல்லப்படுகின்ற நுண்பொருளாகின்ற சத்தினையும் உரு என்று சொல்லப்படுகின்ற பருப்பொருளாகின்ற அசத்தினையும் அதாவது பாசத்தையும் அறிய வல்லது. இரண்டையும் அறிய வல்லது என்பதனால இரண்டிற்கும் வேறானது. அந்த உயிர் தன்னை அறியுமா என்று கேட்டால் உயிர் தன்னை தனித்து அறியாது. ஆனால் சத்தோடு சேர்ந்து சத்தாக தன்னை அறியும், அல்லது அசத்தோடு சேர்ந்து அசத்தாக தன்னை அறியும். அவ்வாறு அறியும் பொழுது தன்னை அறிபவன் என்று நுண்மையாக ஊகிக்கும். அது ஒரு மல்லிகை மலரிலே இருக்கின்ற மனம் மல்லிகை மலரிலே எங்கு இருக்கின்றது என்று தேடி காணப்படாவிட்டாலும் மல்லிகை மலரில்தான் இருக்கின்றது என்று உறுதி செய்து கொள்ளலாம். அதற்கு வெளியில் இல்லை என்று உறுதி செய்யலாம். அதே போல உயிர் பாசத்திலே அழுந்தி தன்னை பாச வடிவாக அறியும் பொழுது அறிபவனாக தன்னை ஊகிக்கலாம். அதுபோல சிவனோடு சேர்ந்து சிவனை அறியும் பொழுது அதுதான் தன்னை சிவனாகவே அறியும். அவ்வாறு தன்னை சிவனாகவே அறியும் பொழுது அங்கும் தன்னை அறிபவனாக பிரித்து அறியலாம். தன்னை முன்னிலைப்படுத்தி அறிய வாராவிட்டாலும் ஊகித்து அறியலாம். இது எப்படின்னு கேட்டா, தன்னை கண்ட என் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணமாகிய ஈசன் என்று சேரமான் பெருமாள் 11ஆம் திருமுறையிலே கூறுகின்றார். பொன்வண்ட தந்தாதி முதல் பாடல். தன்னை கண்ட என் வண்ணம் எவ்வண்ணம் என்று கேட்டால் இறைவனை கண்ட என் வண்ணம் இறைவன் வண்ணம். ஆகவே அவனை கண்ட என் வண்ணம் தான் அவனுடைய வண்ணம். அப்பொழுது அவனை நான் கண்டு அவன் வண்ணமாக நான் என்னை காணும் பொழுதுதான் அவனை உண்மையில் காண்கின்றேன். நூல் வடிவாகவோ வேறு எந்த நிலையிலோ அவனை அறிவது என்பது அவனுடைய உண்மை அறிவென்று. அவனை ஆன்மாவின் இடமாக அறிய வேண்டும். ஆன்மாவின் இடமாக அறியும் பொழுது நம்முடைய ஆன்மாவே சிவமாக அறியப்படுகின்றது என்பதனாலதான் தன்னை கண்ட என் வண்ணம் அவன் வண்ணம் என்று சொல்லப்பட்டது. உண்மையிலே அவன் வண்ணம்தான் அவனை காணும் பொழுது என் வண்ணமாக அறியப்படுகின்றது என்று பார்க்கின்றோம். இருந்தாலும் என் வண்ணத்தை நான் தனியாக காண மாட்டேன், என் வண்ணத்தை இறைவன் வண்ணமாகத்தான் காண்பேன் என்பதும் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. எப்படி? தன்னை கண்ட என் வண்ணம் எவ்வண்ணமோ அவ்வண்ணம் இறைவனுடைய வண்ணம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. தன்னை கண்ட என் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணமாகிய ஈசன் என்று சொல்வதனால ஈசனுடைய வண்ணத்தையே தன் வண்ணமாக ஈசனையே அறியும் பொழுது உயிர் அறிகின்றது என்பதனால உயிரின் உண்மை வண்ணம் எது என்று கேட்கும் பொழுது உயிரின் உண்மை வண்ணம் என்பது ஈசனோடு சேர்ந்து தன்னிடத்திலே ஈசனை காண்பது என்று பார்க்கின்றோம். ஆகவே உயிரின் உண்மை வண்ணம் என்பது சார்ந்ததின் வண்ணம் இருப்பது என்பது அங்கு குறிப்பினாலே உணர்த்தப்பட்டிருக்கின்றது. அதனை சொல்வதற்காக அரு உருவமாகின்ற இரண்டையும் உயிர் அறிகின்ற காரணத்தினாலேயே உயிர் என்பது அருவம் அன்று உருவம் அன்று என்று சொல்லப்பட்டது. அரு என்ற சொல்லினாலே நுண்பொருளாகின்ற சத்து சொல்லப்பட்டது. உரு என்ற சொல்லினாலே பருப்பொருளாகின்ற பாசம் சொல்லப்பட்டது. அப்பொழுது இரண்டையும் அறிகின்ற காரணத்தினாலேயே இரண்டிற்கும் இது வேறானது. எப்படி என்று கேட்டால், பேசுகின்ற நான் அந்த பேச்சிற்கு வேறானவன், அறிகின்ற நான் அறியப்படும் பொருளுக்கு வேறானவன் என்பதை போல இப்பொழுது அரு உரு ஆகிய இரண்டும் உயிரினால் அறியப்படுவதனாலேயே உயிர் என்பது மூன்றாவது பொருள் என்று எடுத்துக்காட்டு வெண்பா முதல் வெண்பாவிலே நமக்கு சொன்னார். அது இந்த சதசத்தின் இலக்கணத்திலே இருக்கின்ற முதல் படி அதனை காட்டுகின்றது. என்ன படி அப்படின்னு கேட்டா,
இரண்டையும் அறிவது உயிர். அடுத்த எடுத்துக்காட்டு வெண்பா, இந்த உயிரின் அறிவு என்பது இரண்டையும் அறிகின்ற பொழுது சுதந்திரமாக தன்னுடைய ஆற்றலினாலேயே அறிந்து விடுமா? அதாவது உயிர் தன்னுடைய ஆற்றலினாலேயே பாசத்தை அறிகின்றதா? உயிர் தன்னுடைய ஆற்றலினாலேயே சிவத்தை அறிகின்றதா என்ற கேள்வி வருகின்றது. அதாவது உயிர் அறிவு பாசத்தையும் அறிகின்றது என்றும் சிவத்தையும் அறிகின்றது என்றும் முதல் எடுத்துக்காட்டு வெண்பாவினாலே தெரிந்து கொண்டோம். இருந்தாலும் இது தானாகவே அறிந்து விடுமா என்று கேட்டால் இது சுதந்திரமற்ற அறிவு என்பதனால இது பாசத்தை அறிவதற்கு பாசம் துணை செய்ய வேண்டும், இது சிவனை அறிவதற்கும் சிவன் துணை செய்ய வேண்டும் என்பதனால எடுத்துக்காட்டு வெண்பா 2 அதுல சொல்லப்படுகின்ற செய்தி, இரண்டினாலும் அறியும் அறிவு கொண்டது உயிர். இரண்டையும் அறியும் அறிவு கொண்டது உயிர் என்பது முதல் இலக்கணம். இரண்டாவது இலக்கணம், இரண்டினாலும் அறிவிக்கப்படுவது உபதேசியாய் நிற்பது உயிர். ஆன்மாவின் அறிவு தானே அறியும் சுதந்திர அறிவா இல்லாமல் இரண்டினாலும், இரண்டு என்பது என்ன? பதியும் பாசமும். அந்த இரண்டினாலும் விளங்கப் பெறும் அறிவாயிருத்தலை விளக்கி காட்டுவதற்காக இரண்டாவது எடுத்துக்காட்டு வெண்பா கூறுகின்றார். இது மிகவும் எளிமையான ஒரு வெண்பா. நமக்கு அன்றாடம் பசி வருகின்றது. பசி என்பது ஒரு நோய். உணவு என்ற மருந்தினாலே அந்த நோய் தீர்கின்றது. இந்த வேளை உணவு உண்டு விட்டோம், பசி தீர்ந்து விட்டது என்பதனால இனிமேல் நமக்கு உணவு தேவையில்லை என்று ஆகிவிட்டதா? அப்படி கிடையாது. அந்த தீர்ந்து போன பசி மீண்டும் வருகின்றது. மீண்டும் வரும் பொழுது மீண்டும் உணவு அருந்தி அந்த பசி நோய் நீங்குகின்றது. இவ்வாறு தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது. பசி வருவதும் உணவு உண்பதும் பசி நீங்குவதும், மீண்டும் பசி தோன்றுவதும் உணவு உண்பதும் பசி அடங்குவதும் என்று இவ்வாறு வாழ்நாள் முழுவதும் இருக்கின்றது. அதே போல இந்த காண்கின்ற கண் இருட்டிலே எதையும் காணாது. பகலிலே சூரியன் தோன்ற இது காண்கின்றது. பிறகு சூரியன் மறைய மீண்டும் காணாமை தோன்றுகின்றது. அடுத்த நாள் சூரியன் தோன்ற காட்சி தோன்றுகின்றது. சூரியன் மறைய காணாமை தோன்றுகின்றது. அதே போல பாசக்கருவிகளின் துணை கொண்டு அறிவு விளங்க பெற்று உலகத்தை பற்றி அறிவு பெறுகின்ற இந்த உயிர், அந்த கருவிகள் அடங்கும் பொழுது அங்கு அந்த அறிவு நீங்கி அறியாமை நிகழ்கின்றது. அறிவு முற்றிலும் நீங்காது, ஆனால் அறியாமை மீண்டும் நிகழும். மீண்டும் நிகழ்கின்ற அறியாமையை மாற்றுவதற்கு அந்த பாசக்கருவிகளை இன்னொரு முறை பயன்படுத்த வேண்டும். ஆகவே அந்த கருவிகள் பயன்படும் பொழுது அறியாமை நீங்குகின்றது, அறிவு நிகழ்கின்றது. கருவிகள் பயன்படாத பொழுது அறியாமை மீண்டும் அடர்கின்றது. இப்பொழுது அந்த அறியாமை தொடர்ந்து அடர்கின்ற காரணத்தினால அறியாமை என்பது ஒரு பாவ பொருள். இட் இஸ் அ பாசிட்டிவ் ஃபேக்டர். அறிவு இன்மை என்பது அறியாமை என்று அப்படி சில பேர் நினைக்கிறாங்க. அறிவினுடைய ஆப்சன்ஸ் என்பது அறியாமை நினைக்கிறார்கள். அப்படி கிடையாது. அறியாமை என்பது ஒரு உள்பொருள், ஆணவ மலம். அது என்ன பண்ணுது? தலைமையில ஒரு கல்லை தூக்கி வச்சா போல அறிவு தோன்ற விடாமல் அழுத்துகின்றது. ஆகவே அது ஒரு தீங்கினை செய்கின்றது என்பதனால இப்பொழுது தீங்கினை செய்கின்ற அதனுடைய ஆற்றலை குறைப்பதற்கு மாயா கருவிகளா என்ற பாசக்கருவிகளுடைய செயல்பாடு தேவைப்படுகின்றது. இந்த கருவிகள் செயல்படும் பொழுது அந்த ஆணவ மலத்தினுடைய ஆற்றல் குறைகின்றது என்பதனால அறியாமையினுடைய அடர்ச்சி, அதாவது அறியாமை நம்மை தாக்குவது என்பது குறைகின்றது, அறிவு நிகழ்கின்றது என்று பார்க்கிறோம். அறிவு என்பது உயிரிடத்திலே இருக்கின்றது. அது நிகழ்வதற்கு பாசக்கருவிகள் துணை செய்கின்றன. இவ்வாறு அறிந்தும் மறந்தும் வருகின்ற இயல்பு உலக வாழ்விலே இருக்கின்றது. ஆகவே நாம் சுதந்திரமாக நம்முடைய அறிவு செயல்படுகின்றது என்பது இல்லை. அறிந்ததை மறத்தற்கு நிரம்ப வாய்ப்பு இருக்கின்றது. சித்தாந்த சாத்திரம் படிக்கிறதே நமக்கு போதுமான எடுத்துக்காட்டு. திரும்பி திரும்பி படிக்கிறோம், புதிதாக படிப்பது போல நினைக்கிறோம், முன்னர் படித்ததை மறந்து விடுகின்றோம் என்று பார்க்கின்றோம். இந்த மறதி எதனால் நிகழ்கின்றது அப்படின்னு கேட்டா, மறதி என்பது அறியாமை என்ற ஒரு பாசிட்டிவ் ஃபேக்டர், ஒரு உள்ள பொருள், அதனுடைய தீங்கினாலே நிகழ்கின்றது என்று அறிய வேண்டும். ஆகவே அந்த தீங்கினை விரட்டுவதற்கு மீண்டும் அறிவினை விளக்குகின்ற கருவிகளுடைய துணையானது தேவைப்படுகின்றது. எப்படி பசியினை நீக்குவதற்கு மருந்து போன்ற உணவு தேவைப்படுகின்றதோ, அதே போல
பசி போன்ற அறியாமை நோய். அந்த அறியாமையாகின்ற நோயினை விளக்குவதற்கு உணவாகின்ற மருந்தினை போன்ற கருவிகள் தேவைப்படுகின்றன என்பதனால கருவிகளால் தான் பாசஞானம் நிகழ்கின்றது என்று பார்த்து விட்டோம். கருவிகளினால் துணை கொண்டுதான் நம்முடைய அறிவு விளக்கம் பெறுகின்றது உலக வாழ்விலே. இதை போலவே கடவுளை அறியும் பொழுதும் கடவுளுடைய அருளாகின்ற அந்த கருவியின் துணை இல்லாமல் இது கடவுளை அறிய வல்லது ஆகாது. என்ன காரணம்? பாசத்தை அறிவதற்கே இதற்கு சுதந்திரம் இல்லை என்று சொல்லும் பொழுது கடவுளை அறிவதற்கு அதற்கு கிஞ்சித்தும் சுதந்திரம் இல்லை என்பது தெளிவாகின்றது என்பதை இந்த இரண்டாவது எடுத்துக்காட்டு வெண்பாவில நமக்கு கூறப்போகின்றார். 43வது எடுத்துக்காட்டு வெண்பா வரிசை எண். அந்த வெண்பாவை இப்பொழுது படிப்போம். மயக்கம் அது உற்றும் மருந்தின் தெளிந்தும் பெயர்த்து உணர்நீய சத்து ஆகாய் பேசில் அசத்து மலை நீ அறிந்து செய்வினைகள் நீயன்றி வேறு அசத்து தானறிந்து துய்யாமை தான். இப்பொழுது முதல் எடுத்துக்காட்டு வெண்பாவில சதசத்தாகின்ற உயிர் சத்துமாகாது அசத்துமாகாது என்று சொன்னார். அதையே தான் இங்கும் சொல்கின்றார் என்று வெளிப்படையாக தெரிகின்றது. ஆனால் இந்த உயிர் சத்துமாகாது அசத்துமாகாது என்று சொல்வதற்கு இந்த அதிகரணத்தினுடைய முதல் எடுத்துக்காட்டு வெண்பாவில அது இரண்டையும் அறிகின்ற காரணத்தினாலே இரண்டுமாகாது என்று சொன்னார். இப்பொழுது நீ சத்துமாக மாட்டாய் அசத்துமாக மாட்டாய் என்ற அதே விஷயத்தை சொல்வதற்கு நீ அந்த இரண்டினாலும் அறிவை பெறுகின்றாய் என்று சொன்னார். காரணம் வேறு. அதாவது அசத்தினாலே அறிவு விளக்கம் பெறுகின்றது என்பதனால அது அசத்து ஆகாது. இறைவனை அறியும் பொழுது இறைவன் அருள் துணை கொண்டுதான் அறிகின்றது என்பதனால இறைவனுடைய அருளினாலே மெய்யுணர்விலே விளக்கம் பெறுகின்றது என்பதனால இந்த உயிர் சிவமும் ஆகாது என்று அந்த மூன்றாம் வேற்றுமை பொருளை சொல்கின்றார். இந்த உயிரறிவு என்பது மாயா கருவிகளினாலும் விளங்கும் திருவுருளினாலும் விளங்கும் இயல்பு கொண்டது. அதாவது உபதேசியாய் நிற்பது என்பதனால உபதேசியாய் நிற்கின்ற இது உபதேசிக்கின்ற பொருளாகின்ற பாசமாகவோ சத்தாகவோ ஆகாது என்பது பொருள். மயக்கம் அது உற்றும் என்று சொன்னால் கருவிகள் இல்லாத நிலையிலே எதனையும் அறியாத அறியாமை என்பதனை பொருந்தியும். மயக்கம் என்பது இங்கு அறியாமை. அப்ப அறியாமையை பொருந்தியும் மருந்தின் தெளிந்தும் என்றால் மருந்து என்பது ஓம ஆகுபெயர். மருந்து போலும் பாசக்கருவிகளின் துணை கொண்டு தெளிந்தும் என்றால் அந்த அறியாமை நீங்க அறிவு விளக்க பெற்றும். உலகப் பொருளை அறியும் பொழுது கூட ஆணவ மலம் நம்மை அறிய விடாது தடுக்கின்றது. அந்த மாயா கருவிகள் தான் நம்முடைய அறிவினை விளங்கச் செய்து உலக அறிவினை உண்டாக்குகின்றன என்பதனால முன்னர் அறியாமையை பெற்றிருக்கின்ற உயிர் மருந்தின் தெளிந்தும் என்றால் மருந்து போல என்பது ஊம உருவு மருந்து போல விளங்குகின்ற பாசக்கருவிகள் என்பது அங்கு இல்லை. அந்த பாசக்கருவிகளின் துணை கொண்டு தெளிந்தும். இப்பொழுது மயக்கம் அது உற்றும் என்று சொல்லும் பொழுது அறியாமையாகின்ற மயக்கம் என்று அதனை பொருள் செய்ய வேண்டும். மருந்தின் தெளிந்தும் என்று சொல்லும்போது மருந்து போல ஒன்று இருக்கு. அது எதுன்னு கேட்டா பாசக்கருவிகள். அந்த பாசக்கருவிகளின் துணை கொண்டு தெளிந்தும் என்று சொன்னால் அறிவு விளக்க பெற்றும் என்பது பொருள். பிறகு அறிவு விளக்க பெற்ற காரணத்தினாலேயே விளங்கிய காரணத்தினாலேயே அது விளங்கிய அறிவு விளங்கியபடியே இருக்கின்றதா என்று கேட்டால் இல்லை. அறிந்ததை இது மீண்டும் மறக்கின்றது. மறதி என்பது ஆணவ மலத்தினுடைய செயலாக ஆகமங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. எப்படின்னா ஒருவன் குளத்திலே இறங்கும் பொழுது படியிலே காலை வைத்து வழுக்கி விழுகின்றான். குளத்திற்குள்ளே அவன் வழுக்கி விழுவதற்கு எது காரணம்? எச்சரிக்கை இன்மை என்ற நெகட்டிவ் ஃபேக்டர் மட்டும்தான் காரணமா? நிச்சயமா இல்ல. படியிலே பாசி பிடித்திருக்கின்றது என்ற பாசிட்டிவ் கேரக்டர் காரணம். அதாவது ஒரு உள்ள பொருள் இங்க இருக்கு. பாசி என்ற ஒரு பொருள் அது வழுக்கும் தன்மை கொண்டது. எச்சரிக்கையின்மையும் ஒரு காரணம் தான். ஒருவன் எச்சரிக்கையோடு இறங்கினால் பாசி இருந்தும் அவன் சுதாரித்து கொண்டு விழாமல் இறங்குவான். ஆனால் அங்கு பாசி இல்லை என்றால் அவன் வழுக்குவதற்கே வாய்ப்பில்லை. இப்பொழுது எச்சரிக்கை இன்மையோடு கூட பாசி இருக்க வேண்டும். பாசி இருந்தால்தான் வழுக்கும் என்று பார்க்கின்றோம். அப்பொழுது
அறியாமை என்பது ஆணவ மலத்தின் காரியம். இப்ப ஆணவ மலம் என்ற ஒரு உள்பொருள், அதனுடைய காரியமாகின்ற அறியாமை, அதனால் விளைகின்ற தீங்குதான் மறதி என்று பார்க்கின்றோம். ஆகவே பாசக்கருவியினால் அறிவு விளங்கினாலோ, கற்ற கல்வியையோ அறிந்த பொருளையோ ரொம்ப நாள் பழகின ஒருத்தர் சில நாள் பழகாமல் இருந்து விட்டோம், அவருடைய முகம் அறிந்த முகமாக இருக்கின்றது, ஆனால் பெயர் மறந்து போகின்றது. அவர்கிட்ட நாம என்ன பண்ண வேண்டும்? அசடு வழிய வேண்டியிருக்கின்றது. அவர் நம்முடைய பெயரை மறக்காமல் கூறுகின்றார், நம்மால் அவருடைய பெயரை கூற முடியவில்லை. என்ன மறந்துட்டீங்கன்னு கேட்கிறாரு. அப்ப நமக்கு கொஞ்சம் ஃபேஸ் கட் ஆகுது. இந்த மறதிக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இந்த மறதிக்கு காரணம், மறதி என்பதே ஆணவ மலத்தின் காரியம் என்று ஆகமங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது மறதி என்பது கடவுளுக்கு கிடையாது. என்ன காரணம்? அவரிடத்திலே மலம் இல்லை. மறதி என்பது எல்லா உயிர்களிடத்திலே இருக்கின்றது. என்ன காரணம்? மலம் இருக்கின்றது. ஒரு சில உயிர்கள் மிகுந்த தவத்தின் காரணமாக தாங்கள் கற்றதையும் அறிந்ததையும் அனுபவித்ததையும் உணர்ந்ததையும் நீண்ட காலம் மறவாதே இருக்கின்றார்கள் என்று சொன்னால், அவர்களிடத்திலே ஆணவ மலம் மிகவும் தேய்ந்து போய்விட்டது என்பது பொருள். ஆணவ மலம் ரொம்ப ரொம்ப தேஞ்சு அது செத்து போய் அப்படியே ஒண்ணுமே இல்லாம இருக்கும் பொழுது அவர்களுக்கு மறதி என்ற அந்த தீங்கு விளைவே விளையாது என்று பார்க்கின்றோம். ஆகவே நமக்கு மறதி இருந்தாலே மனம் இருக்கின்றது என்பது பொருள். அதைத்தான் சொல்றார். அப்ப பெயர்த்து உணர்வு என்பதனால அறிந்ததை மீண்டும் அறிகின்ற நீ, பெயர்த்து என்றால் மீண்டும், அப்ப உணர்ந்ததை மீண்டும் உணர்கின்ற நீ என்று சொன்னார். உணர்ந்ததை ஒருவன் எதற்காக மீண்டும் உணர வேண்டும்? ஒரு விளையாட்டா சொல்லுவாங்க, காப்பி குடிக்கிறத விட்டுட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாராம். அவருடைய நண்பர் சொன்னாரு, இவர் 20வது முறையா காப்பி குடிக்கிறத விட்டுருக்கிறாரு, சாதாரணமான ஆள் இல்லை இவரு அப்படிங்கிறாரு. அப்படின்னா அர்த்தம், இதுவரையிலும் 19 தடவை காப்பி குடிக்கிறத விட்டுட்டேன்னு சொல்லி மீண்டும் காப்பி குடிச்சிருக்கிறாரு என்பது பொருள். அப்பொழுது அறிந்த பொருளை மீண்டும் அறிவது என்பது மறந்தால் தானே தேவைப்படுகின்றது என்பதனால பெயர்த்தும் உணர்நீ என்றால் அறிந்ததையே மீண்டும் அறிகின்ற நீ என்பது ஒரு குற்றம். அப்ப அறிந்ததை மறந்து விட்டிருக்கின்ற நீ என்பது பொருள். நீ என்றால் உயிர், சத்து ஆகாய். இந்த காரணத்தினாலே நீ சிவமாக ஆக மாட்டாய். என்ன காரணம்? சிவம் அறியாமையினால் அடரப்படுவதில்லை. அந்த அறியாமை நீங்கி அறிவு விளக்கம் பெறுவதற்கு கருவிகளை நாடுவதில்லை. அதாவது அறியாமையாகின்ற பசி அதற்கு இல்ல. பசி நீக்கத்திற்கு தேவைப்படுகின்ற உணவாகின்ற மருந்து போலும் கருவிகளும் தேவையில்லை. அப்ப அறியாமையும் இல்லாமல், அறிவினை விளங்கச் செய்கின்ற கருவிகளும் இல்லாமல், அறிந்ததை மறந்து மீண்டும் அறிகின்ற நிலையும் இல்லாமல், அனைத்தையும் ஒருங்கே முக்காலத்தையும் முழுவதுமாக அறிந்தே வைத்திருப்பது சிவம். அது அறிவே வடிவமானது என்பதனால நீ சிவமாக மாட்டாய். இப்பொழுது உயிராகின்ற நீ சிவமாக மாட்டாய் என்பதற்கு இங்கு இந்த உயிர் பாச கருவிகளினால் அறிந்தும் மறந்தும் வருகின்றது என்று சொன்னது. அறிந்து வருவது கருவிகள் இயங்கும் பொழுது, மறந்து வருவது கருவிகள் இயங்காத பொழுது. இப்பொழுது கருவிகளின் இயங்காமையே மறதிக்கு காரணமாகி விடுமான்னு ஒரு கேள்வி வருது. நம்முடைய ஆகமம் என்ன சொல்கின்றதுன்னா, கருவிகளின் இயங்காமை என்பது ஒரு சிறு பகுதி. ஆனால் கருவிகள் இயங்காத பொழுது ஆணவ மலம் நன்றாக வேலை செய்யும் என்பதனால மறதிக்கு முக்கிய காரணம் ஆணவ மலம் தான். அந்த ஆணவ மலம் எப்பொழுது தேயும்? கருவிகள் இயங்கும் பொழுது தேயும் என்று பார்க்கின்றோம். இப்ப நீ சத்து ஆகா என்பதற்கு என்ன காரணம் சொன்னார்? உயிரறிவு உலகத்தினை அறியும் பொழுது மாயா காரியமாகின்ற பாசக்கருவிகளை பயன்படுத்தித்தான் உலகத்தை அறிகின்றது என்பதனால இது இரண்டாலும் அறிகின்ற அறிவு கொண்டது. தானே அறிகின்ற அறிவு இல்ல, இரண்டினாலும் அறிகின்ற அறிவு. அப்ப அதுல பாசக்கருவிகளினாலே அறிகின்ற அறிவு என்பதை சொல்லிவிட்டார் என்பதனால நீ சத்து ஆகாய். இப்பொழுது நான் சத்து ஆக மாட்டேன் என்பதை உணர்ந்து விட்டேன் என்பதனால நான் அசத்து என்று என்னை முடிவு செய்கின்றேன் என்று சொல்லலாம் இல்லையா? இப்பொழுது நீ சத்தின் துணை கொண்டு நீ சத்தினை அறிவாய் என்பதனால் நீ அசத்தாக மாட்டாய் என்று எளிதாக பொருள் சொல்லலாம், இதுக்கு விடை சொல்லலாம். ஆனால் அவ்வாறு மெய்கண்டார் கூறவில்லை. என்ன காரணம்னு கேட்டா, நான் அருளின் துணை கொண்டு சத்தினை அறிவது என்பது கூடும் என்றாலும் கூட அது இப்பொழுது என்னுடைய அனுபவத்தில் இல்லை.
நான் எதை தெரிஞ்சிட்டு இருக்கிறேனோ அதை கொண்டு எனக்கு விளக்கணும். இப்பொழுது உயிர் சதசத்து என்று சொல்லும் பொழுது அதனுடைய பொட்டன்ஷியல், அதனுடைய கெப்பாசிட்டி, அதனுடைய ஆற்றலை சொன்னார். என்ன சொன்னார்னு கேட்டா, இது சிவனை சார்ந்து சிவனை அறிய வல்லது என்பதனால இது பாசமாகாது. பாசத்திலிருந்து தனிப்பொருள், வேறுபட்ட பொருள் என்று சொன்னார். ஆனா அது உயிரினுடைய பொட்டன்ஷியல் நேச்சரை சொல்லுது. நமக்கு அது இன்னும் அனுபவப்படல என்பதனால உயிர் பாசமாகாது என்பதை எளிமையாக சொல்றார். எப்படி சொல்றாருன்னா, பாசக்கருவிகளின் துணை கொண்டு பாச உலகத்தை காண்பதனால சத்து ஆகாதுன்னு சொல்லிட்டார். இப்பொழுது இது அசத்துமாகாது என்பதை சொல்லும் பொழுது, அசத்துமலை, நீ அசத்துமாக மாட்டாய். என்ன காரணம்னா, நீ இந்த உலகத்திலே பல வினைகளை செய்கின்றாய். வினைகளை செய்யும் பொழுது அறிந்து செய்கின்றாய். எதை நம்ம செஞ்சாலும் நுண்மையாக நாம் செய்கின்றோம் என்ற உணர்வு இருக்கின்றது. நான் அறியாம செஞ்சுட்டேன்னு நம்ம போய் மன்னிப்பு கேட்கிறோம். அது அந்த வினை செய்யத்தகாத வினை என்பதை அறியாமல் செய்திருக்கலாம். ஆனால் அந்த வினையை செய்கின்றோம் என்று அறியாமல செய்தோம்? அப்படி கிடையாது. ஒரு வினையை செய்யும் பொழுது அதனை செய்கின்றோம் என்று அறியாமலே யாரும் செய்யறதில்லை. உறக்கத்திலே உடம்ப சொல்கிறதை தவிர பொதுவாக நாம் செய்கின்ற எல்லா வினைகளையும் நாம் செய்கின்றோம் என்ற உணர்வுடன் செய்கின்றோம். அது செய்யத்தகாதது என்று அறியவில்லை. அதனால்தான் பின்னாடி போய் மன்னிப்பு கேட்கிறோம், என்ன மன்னிச்சு விட்டுருங்கய்யா அப்படின்னு சொல்றோம். ஆனால் வினையை செய்யும் பொழுது நாம் செய்கின்றோம் என்ற உணர்வு இருக்கின்றது. அந்த வினையின் பயன் ஊட்டப் பெறுகின்றது. அந்த வினையின் பயனை தூய்க்கும் பொழுது நாம் தான் தூய்க்கின்றோம். இப்பொழுது இந்த பாச உலகத்திலே கருவிகள் எல்லாம் நம்முடைய அறிவு விளங்குவதற்கு துணை செய்தாலும் அந்த கருவிகளிலே ஒரு கருவி கூட நாம் செய்த வினையின் பயனை தூய்க்காது. அது நம்முடைய வினையின் பயனை நாம் தூய்ப்பதற்கு உதவி செய்யும், வினைகளை செய்வதற்கு உதவி செய்யும், உலக அறிவை பெறுவதற்கு உதவி செய்யும். எல்லா விதத்திலும் இந்த உயிரினுடைய அறிவு விளங்குவதற்கு பாசக்கருவிகள் துணை புரியும். ஆனால் உயிருக்குத்தான் பொறுப்பு. என்ன பொறுப்பு? ஒரு வினையை செய்வதிலோ செய்யாதிருப்பதிலோ, இது வேண்டும் என்று முடிவெடுப்பதிலோ வேண்டாம் என்று விளக்குவதிலோ, இது நல்லதென்று அறிவதிலோ இது தீயதென்று முடிவு செய்வதிலோ, வினையை புரிவோம் என்று முனைவதிலோ வேண்டாம் என்று விளக்குவதிலோ, பிறகு வினை பயனை ஊட்டும் பொழுது இன்புறுதலிலோ துன்புறுதலிலோ எல்லாவற்றிலும் உயிருக்குத்தான் அதிகாரம் இருக்கின்றதே அல்லாமல் இந்த உயிருக்கு துணை செய்து வந்த ஜடப்பொருளிலே எந்த ஒரு பொருளுக்கும் நுகர்ச்சி இல்லை, அறிவும் இல்லை என்பதனால நீ அசத்து ஆக மாட்டாய் என்று சொன்னார். இந்த உயிர் சத்து ஏனாகாது என்று கேட்டால் பாசக்கருவிகளின் துணை கொண்டுதான் அறிவு விளக்கம் பெறுகின்றது என்பதனால இது சிவமாகாது. இந்த உயிர் ஏன் பாசமாகாது என்று கேட்டால் இது செய்கின்ற வினைகளை அறிந்தே செய்கின்றது. அதன் பயனை இதுதான் நுகர்கின்றது அல்லாமல் இதற்கு துணை செய்த ஜடப்பொருள்கள் அந்த வினையின் பயனை நுகர்வதில்லை. ஜடப்பொருள்கள் வினை செய்வது போல் காணப்படலாம், கண் காண்பது போல, காது கேட்பது போல, ஏன் மனம் நினைப்பது போல காணப்படலாம். ஆனால் அதெல்லாம் உபச்சார வழக்குத்தான். கண்ணை கொண்டு நாம் தான் காண்கின்றோம், உள்ளத்தை கொண்டு நாம் தான் நினைக்கின்றோம், கைகால்களை கொண்டு நாம் தான் வினை புரிகின்றோம் என்பதனால வினை புரிகின்ற பொறுப்பு உயிருக்குத்தான் இருக்கின்றது. வினை புரிபவனுக்கு கர்த்தான்னு பேரு. அந்த கர்த்தா என்ற பெயர் உயிருக்குத்தான் இருக்கின்றது. வினையின் பயனை உண்பவனுக்கு போக்தா என்று பெயர், நுகர்பவன். அந்த நுகர்பவன் என்ற பெயரும் உயிருக்குத்தான் இருக்கின்றது. அதை தவிர ஏற்கனவே அறிபவன் ஞாதா என்ற பெயர் இருக்கின்றது. அந்த அறிபவன் என்ற பெயர் இருப்பதனால உயிர்தான் சிவனையும் அறியும் பாசத்தையும் அறியும் என்ற காரணத்தினாலேயே இரண்டுக்கும் வேறானது. இந்த எடுத்துக்காட்டு வெண்பாவில உயிர் தானே அறியாது பாசக்கருவியின் துணை கொண்டுதான் பாசஞானத்தை பெறும் என்பதனால இது உபதேசியாய் நிற்பது என்று சொன்னார். இது உபதேசியாய் நிற்கின்ற காரணத்தினாலேயே சிவமாகாது. சிவமாகாது என்ற பொழுது பாசமாக இருந்து விட்டு போகட்டுமே என்று கேட்டால் பாசத்திற்கு நுகர்ச்சி இல்லை என்பதனால இது பாசமும் ஆகாது. ஆக இது தனி ஒரு மூன்றாவது பொருள் என்பதை இந்த எடுத்துக்காட்டு என்பதாக கூறுகின்றது. மயக்கம் அது உற்றும் உயிரினுடைய அறிவை விளக்குகின்ற துணை பொருளாகின்ற கருவிகளோடு கூடாத பொழுது அறியாமையாகின்ற மயக்கத்தை அடைந்தும்,
இந்த மயக்கம் என்பது அறியாமையாகிய மயக்கம் என்று அதனை விளக்கிக் கொள்ள வேண்டும். மருந்தின் தெளிந்தும், அந்த அறியாமையை தீர்க்கின்ற மருந்தாக உள்ள பாசக்கருவிகளின் துணை கிட்டிய பொழுது அந்த அறியாமை நீங்கி அறிவு விளங்க பெற்றும். பெயர்த்தும் உணர் நீ, இவ்வாறு அறிந்ததை மீண்டும் அறிகின்ற நீ, அதாவது அறியாமையும் அறிவும் மாறி மாறி நிகழ்கின்ற நீ என்பது பொருள். எப்படின்னா, சாப்பிட்டதுனால பசி நீங்கியது, இனிமேல் பசி வராது என்பது இல்லை, மீண்டும் பசி வரும். அதே போல மீண்டும் அறியாமை வரும். அந்த மீண்டும் வருகின்ற அறியாமை கருவிகளின் துணை கொண்டு மீண்டும் நீங்கும், அறிவு நிகழும். மீண்டும் மீண்டும் அறியாமை நிகழும், மீண்டும் மீண்டும் அறிவு நிகழும் என்பதுதான் இதற்கு பொருள். அறியாமையும் அறிவும் மாறி மாறி பொருந்தி பொருள்களை மறந்தும் நினைந்தும் உணர்ந்து வருகின்ற உயிராகின்ற நீ சத்து ஆகாய், சிவமாக ஆக மாட்டாய். ஏன்? சத்து எப்படி இருக்கு? புறப்பொருளினாலே தன் தன்மை தெரியாமல் எக்காலத்தும் தூய அறிவாய் நின்று எல்லா பொருள்களையும் ஒருங்கே அறிந்து நிற்கின்ற தன்மை சத்தினுடைய தன்மை என்பதனால சத்து என்பது சுதந்திர அறிவு கொண்டது, உயிர் என்பது சுதந்திர அறிவு இல்லாதது என்பது பொருள். சரி, நான் சத்து ஆக மாட்டேன் என்று அறிந்து விட்டேன், நான் அசத்தாக இருந்து விட்டு போகிறேன் என்று சொன்னால் நீ அசத்தும் ஆக மாட்டாய். ஏன்? நீ அறிந்து செய்வினைகள், உன்னுடைய வினைகள் யாவும் நீ அறிய செய்கின்ற வினைகள், நீ அறியாமல் செய்த வினைகள் இல்லை. உலகத்துல நான் தெரியாம செஞ்சுட்டேன் ஏன்னு சொல்றாங்களே அப்படின்னா, அவங்க செய்யும் போது தெரியாம செய்யல, அது செய்யக்கூடாத காரியம் என்பது தெரியாமல் செய்து விட்டோம் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். அதுலயே எவ்வளவு உண்மை இருக்குன்னு நமக்கு தெரியாது. அப்பொழுது ஒருவன் வினை ஏற்றும் பொழுது வினை நிகழ்வதையும் அது தன்னால் நிகழ்வதையும் ஒரு நுண்ணிய நிலையிலாவது அறிந்து வைத்திருக்கின்றான் என்பதனால இவன் கர்த்தா ஆகின்றான். அந்த வினையினுடைய பயன் நீ அறிந்து செய்வினைகள் என்றால் அதனுடைய பயன்களை நீ அன்றி, நீ அல்லாமல் வேறு அசத்துத்தான் அறிந்து துய்யாமை. துய்யாமை என்றால் துய்த்தல் நிகழாமை, துய்த்தல் என்றால் நுகர்தல், துய்யாமை நுகராமை. அப்பொழுது நீ அறிந்து செய்த வினைகளின் பயன்களை நீயே நுகராமல், நீ அந்த வினை புரிவதற்கு துணை செய்த ஜடப்பொருள்கள், அந்த ஜடப்பொருளிலே ஏதாவது ஒரு பொருள் அந்த பயனை நுகர்கின்றதான்னு கேட்டா கிடையாது. வேறு அசத்துக்கள் அறிந்து துய்யாமை, துய்யாமை காரணமாக பேசில் அசத்து மலை, பேசில் என்றால் ஆராய்ந்து பார்த்தால் அசத்து மலை, நீ எப்படி சத்தில்லையோ அதை போல நீ அசத்தும் ஆக மாட்டாய் என்று சொன்னார். என்பதனால ஆன்மாவின் அறிவு இரண்டினாலும் விளங்கக்கூடியது என்ற அந்த இரண்டாவது இலக்கணம் இந்த இரண்டாவது எடுத்துக்காட்டு என்பவன சொல்லப்பட்டது. இப்பொழுது மூன்றாவது இலக்கணம் என்ன? ஆன்மாவின் அறிவு இரண்டையும் அறிந்து, இரண்டினாலும் அறிந்து, இரண்டிலும் அழுந்தும் அல்லது இரண்டன்பாலும் உளதாயிருக்கும் என்பது. அப்ப பாசத்தினை அறியும் பொழுது பாசத்தில் அடங்கும், சிவனை அறியும் பொழுது சிவனிடத்திலே அடங்கும், பாசத்தை அறியும் பொழுது தன்னை பாசமாக உணரும். ஏன்? அடங்குவதனால. அடங்காத அறிந்தாங்க அறிந்தால் அந்த நிலை இல்லை. இப்ப ஒரு அண்டாவிலே நிரம்பி இருக்கின்ற நீர் அண்டா நீர் என்று சொல்லப்படும். அதே அண்டா ஓடுகின்ற ஒரு கங்கையில விழுந்து கிடக்குன்னா அந்த கங்கை நீர் அண்டா நீர்னு சொல்லப்படாது. என்ன காரணம்? கங்கை நீர் அண்டாவை நிரப்பினாலும் கூட அதோடு நின்று போகல, கங்கை பாஞ்சுக்கிட்டு இருக்கு பெரிய வெள்ளமா. அப்பொழுது கங்கை நீர் அண்டாவை நிரப்புது என்பது அறிந்தாங்க அறிவதை போன்றது. அதில் அடங்கல பாருங்க, கங்கை தொடர்ந்து பெருகி கொண்டிருக்கின்றது. குடத்திலே இருக்கின்ற நீர் குடத்து நீர் சென்ற வகுப்பில சொன்னேன். அதை போல எந்த ஒரு பொருளை அறிகின்றோமோ அறியப்பட்ட பொருளிலே நாம் அடங்கி விட்டோம் என்று சொன்னால் அங்கு அனுபவம் நிகழ்கின்றது. இது சிற்றறையினுடைய இயல்பு. பேரையனுடைய இயல்பு அப்படி கிடையாது. அது அறிந்த மட்டிலே அறியுமே தவிர அறியப்பட்ட பொருளிலே அடங்காது, அது வரையறைக்குள் படாது என்று பார்க்கின்றோம். என்பதனால இப்பொழுது உயிரின் இயல்பே அறிந்து சும்மா விடாது, அது அறிந்து
அறியப்பட்ட பொருளிலே அடங்கி அதன் வண்ணத்தை தன் வண்ணமாக உணரும், அதன் நிறத்தை தன் நிறமாக அறியும், அதன் பண்பினை தன் பண்பாக உணரும். இன்னும் சொல்ல போனா தானாகவே நினைக்கும், அறியப்பட்ட பொருளை தானாகவே நினைக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். அப்பொழுது ஆன்மாவினது அறிவு இரண்டன்பாலும் உளதாதலை வலியுறுத்துவதற்காக மூன்றாவது எடுத்துக்காட்டு வெண்பா கூறுகின்றார். ரொம்ப முக்கியமான வெண்பா இது, படிப்போம். இந்த வெண்பாவிலே ஒரு சிறப்பான கேள்விக்கு விடை சொல்லப்பட்டிருக்கு. என்ன கேள்வினா, கடவுள் உயிரினிடத்திலே எப்பொழுதும் இருக்கின்றான், கலந்தே இருக்கின்றான், இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படி கடவுள் இருக்கும் பொழுது இந்த உயிர் ஏன் அறியாமை வசப்பட வேண்டும், இது ஏன் மயங்க வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. கடவுள் இருந்தும் இப்படி ஆகுதா? உயிரிலே கடவுள் எப்பொழுதுமே கலந்திருந்துமா உயிர் கஷ்டப்படுகின்றது? உயிருக்கு ஏன் அறியாமை நிகழ்கின்றது என்று எளிதாக ஒரு கேள்வி கேட்கப்படலாம். அதற்கு உண்மையான விடை என்பது இந்த எடுத்துக்காட்டு வெண்பாவிலே சொல்லிருக்கிறது. இந்த எடுத்துக்காட்டு வெண்பாவினுடைய நோக்கம் என்பது உயிரறிவு இரண்டினாலும் அறிந்து, இரண்டையும் அறிந்து இரண்டிலும் அழுந்தும் மூன்றாவது இலக்கணம், அந்த இரண்டன்பாலும் உள்ளது என்பதை சொல்வதற்கு தான். ஆனால் இதிலே இந்த கேள்விக்கு விடையானது நமக்கு கிட்டுகின்றது. கடவுள் இருந்தும் உயிரேன் கஷ்டப்படுகின்றது என்னது? ஐம்புல கள்வர் அகத்தினில் புகும்போது அகத்தில் நீ இளையோ அருணாச்சலா என்று அருணாச்சல ஸ்துதி அக்ஷர மணமாலை அதுல திருவண்ணாமலை ரமண மகர்ஷிகள் கேட்கிறார். ஐம்புல கள்வர் என் உள்ளத்திலே புகுந்து என்னை கஷ்டப்படுத்துகிறார்களே, அவங்க புகுந்த காலத்துல அருணாச்சலனாகின்ற நீ என் உயிரிலே இல்லையா? நீ எக்காலத்திலும் உயிரில் கலந்துதானே இருக்கின்றாய். நீ இருக்கும்போது அவர்கள் அந்த கள்வர்கள் எவ்வாறு புகுந்து என்னை சிரமப்படுத்தலாம் என்று கேள்வி இருக்கிறார். ஆனா அருணாச்சலம் அண்ணாமலையாரும் அங்கு இருக்கின்றார், அவர் எங்கும் கைவிட்டு விட்டு போகல. இருந்தாலும் உயிர் கஷ்டப்படுகின்றது. அதற்கான உண்மை காரணம் என்ன என்பதை இந்த பாடல் நமக்கு ஊகித்து உணர துணை செய்கின்றது. இப்பொழுது பாடலை படிப்போம். 44வது தொடரன் கொண்ட எடுத்துக்காட்டு வெண்பா. இந்த மூன்றாவது அதிகரணத்திலே மூன்றாவது எடுத்துக்காட்டு வெண்பா. மெஞ்ஞானம் தன்னில் விளையாது அசத்தாதல் அஞ்ஞானம் உள்ளம் அணைதல் கான், மெய்ஞானம் தானே உளான்றே தன்கடல் நீர் உப்பு போல் தானே உளம் உளவாத்தான் என்று சொன்னார். இதன் பொருள் என்னன்னு பார்த்தோம்னா, விளக்கும் பொருள் உள்ள பொழுது விளங்கியும் அப்பொருள் இல்லாத பொழுது விளங்காதும் இவ்வாறு நிலையற்றதா இருப்பது ஆன்மாவின் அறிவு. அதாவது ஆன்மாவின் அறிவு எப்படி இருக்கின்றதுன்னா, நிலை, அது ஜடப்பொருள் இல்ல. ஜடம் என்பது அறிகின்ற ஆற்றலே இல்லாதது. அறிவு என்பது ஒரு பொருளை அறிகின்ற ஆற்றல் கொண்டது என்பதனால ஆன்மா என்பது அறிவு கொண்டதுதான். ஆனால் ஆன்மாவின் அறிவிற்கும் கடவுளின் அறிவிற்கும் டிஃபரண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு, வெவ்வேறு இயல்புகள் இருக்கின்றன. என்னன்னு கேட்டா, ஆன்மாவின் அறிவு வேவரிங், சஞ்சலம், நிலையற்றதா இருக்கின்றது, இம்பர்மனண்டா இருக்கு. எப்படி இருக்குன்னு கேட்டா, அறிந்ததை மறப்பதனாலேயே அது நிலையற்றது என்று சொல்லப்படும். இப்பொழுது நிலையற்ற அறிவை உடையது ஆன்மா என்று மனசுல வாங்கிக் கொள்ளுங்க. இதற்கு மாறாக விளக்கும் பொருள் வேண்டாது, அதாவது ஒரு கருவியின் துணையின்றி இயல்பாக, அதாவது தானாகவே விளங்கி நிற்கின்ற அறிவை கொண்டது சிவம் என்பதனால அந்த சிவனுடைய அறிவை நிலையான அறிவு என்று சொல்லலாம். இப்பொழுது நிலையான அறிவினை இன்னொரு சொல்லாலையும் சொல்வார்கள், மெய்ஞானம் என்று சொல்வார்கள். இப்ப நிலையற்ற அறிவினை இன்னொரு சொல்லாலும் சொல்வார்கள், அஞ்ஞானம் என்று சொல்வார்கள். இப்பொழுது உயிரினுடைய அறிவு அஞ்ஞானம் என்று சொல்லப்படும். அதாவது உயிர் அறிகின்ற தன்மை கொண்டதுதான், இருந்தாலும் உயிரறிவு என்பது அஞ்ஞானம் தான். அது இறைவனோடு இரண்டரை கலந்து நிற்கின்ற நிலையில்தான் அது மெஞ்ஞானத்தை பெறுகின்றது என்று பார்க்கின்றோம். இப்பொழுது அஞ்ஞானம் என்பது நிலையில்லாத ஒரு அசத்து பொருள். அஞ்ஞானம் ஏன் நிலையில்லாதுன்னு கேட்டா, அஞ்ஞானத்தை ஞானம் விரட்டி விடுமே.
அழித்து விடுமே என்பதனால அஜ்ஞானம் நிலையில்லாதது. நிலையுள்ளது என்பதற்கு இரண்டே இலக்கணம் தான். நிலையான பொருள் என்பதற்கு இரண்டு இலக்கணம். அது என்றும் இருக்க வேண்டும், மாறாது இருக்க வேண்டும். அதாவது என்றும் ஒரு தன்மை தாய், விகாரம் இல்லாமல் மாறாது இருக்க வேண்டும். அதிலும் கடவுளுக்கு கூடுதலாக சொல்லும் பொழுது யாண்டும் ஏகரசமாக இருப்பது, அதாவது எங்கும் இன்பமாக இருப்பது, அதிலே துன்ப கலப்பே கிடையாது. அப்ப எவ்விடத்தும் எக்காலத்தும் ஒரே சுவை கொண்டது. அந்த சுவைக்கு தான் சிவச்சுவை என்று பெயர். சச்சிதானந்த சுவை, ஆனந்த சுவை. அதை தவிர வேறு சுவை இதுல இல்லை. அப்ப அகண்ட ஏகரச நிர்விகார திரிகாலா பாத்திய, அதாவது முக்காலத்திலும் தாக்கப்படாத தன்மை கொண்டது மெய்ஞானம். அஜ்ஞானம் என்பது நிலை இல்லாது. என்ன காரணம்? அஜ்ஞானத்தை மெய்ஞானம் விரட்டும். அஜ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே. எங்கேயோ படிச்ச மாதிரி தெரியுது. அஜ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே என்று திருவாசகம் சிவபுராணத்துல படிச்சிருக்கிறோம். அதே திருவாசகத்துல பொய்யிருள் கடிந்த மெய்ச்சுடரே, அஜ்ஞானத்தையே இன்னொரு சொல்லால சொல்றார். அதுதான் பொய் இருள். அதனை கடிந்த என்றால் விரட்டிய, துரத்திய, மெய்ச்சுடர் என்று கூறுகின்றார். அதான் மெய்ஞானம் என்பதனால அஜ்ஞானம் என்பது நிலையில்லாதது என்பதனால அது அசத்து என்று சொல்லப்படும். நிலையில்லாத பொருளுக்கு சித்தாந்தத்திலே அசத்து என்று பெயர். இப்பொழுது அஜ்ஞானம் என்பது ஒரு அசத்து. ஆன்மாவின் அறிவு என்பது நிலை இல்லாதது. ஆன்மாவின் அறிவு அசத்து இல்லை, அது சதசத்து. ஆனால் அது நிலை இல்லாதது. இப்பொழுது நிலையற்ற தன்மை என்பது இரண்டு இடத்திற்கும் பொதுவாக இருக்கு என்பதனால அஜ்ஞானம் என்பது ஆன்மாவை பற்றுமே அல்லாமல் கடவுளை பற்றாது. கடவுள் நம்ம கூட இருக்கிறார். கஷ்டம் வருது, கஷ்டம் கடவுளும் உயிரும் சேர்ந்தே இருந்தாலும் உயிரைத்தான் பிடிக்கும், கடவுளை பிடிக்காது. கஷ்டமும் கடவுளை பிடிக்காது, பசியும் கடவுளை தாக்காது, உறக்கமும் கடவுளுக்கு வராது, ஆசையும் வராது, சோம்பலும் வராது, அறியாமையும் வராது. இருந்தாலும் கடவுளும் உயிரும் சேர்ந்தே இருக்கும். இதெல்லாம் உயிருக்குத்தான் வருமே தவிர கடவுளுக்கு வராது. கடுகூர் பசி காமம் கவலை பிணி இல்லை. கடவுள் நம்ம கூடவே இருக்கிறார், ஆனா நாம தான் கவலைப்படுவோம், அவரு கவலைப்பட மாட்டார். கடவுள் நம்ம கூடவே இருக்கிறார், ஆனா நமக்கு தான் நோய் வரும், கடவுளுக்கு வராது என்று சம்பந்த பெருமான் கூறுகின்றார் வடுகூர் தேவாரத்துல. கடுகூர் பசி காமம் கவலை பிணி இல்ல. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, இந்த தீங்குகள் எல்லாம் நிலையில்லாதவை. இவையெல்லாம் நிலையில்லாத அறிவு கொண்ட அந்த அறிவை பற்றும், நிலையான அறிவினை பற்ற மாட்டார். அப்ப நிலைத்த அறிவு கொண்ட சிவனை பற்றுவதற்கு இவற்றிற்கு ஆற்றல் இல்லை. எப்படின்னு கேட்டா, ரெண்டு பொருள் இருக்கு. இன்ஃபெக்ஷன்ங்கிறது இம்யூனிட்டி இல்லாத ஒரு பொருளை பற்றுது. பக்கத்திலேயே 100% ஸ்ட்ராங்கா இம்யூனா இருக்கிற ஒரு பொருள் அதை பற்றது. உண்மைதானே? ஒரு நோய் கிருமி இருக்கு, ஒரு ரூம்ல 10 பேர் இருக்காங்க. அந்த 10 பேர்ல 4 பேர் நல்ல ஸ்ட்ராங் ஹெல்த்தா இருக்காங்க, மீதி 6 பேர் என்ன மாதிரி இருக்காங்க. அப்படின்னா கிருமி யாரை பற்றும்? அந்த கிருமி இம்யூனிட்டி குறைஞ்சவங்களை பற்றும். அதாவது இம்யூனிட்டி குறைஞ்சிருக்கிற தன்மை என்பது நிலையற்ற தன்மை, அது ஆன்ம அறிவு. அந்த ஆன்ம அறிவுக்கு இந்த தன்மை இருக்கிறதுனால இந்த கிருமி அதை போய் பற்றுது. அறியாமை என்ற கிருமி அந்த ஆன்ம அறிவினை போய் பற்றுகின்றது அப்படின்னு பாக்குறோம். சிவம் இதை விளக்காதாங்கிற கேள்விக்கு பதில் வேற இடத்துல சொல்லப்படுது. இப்ப ஏன் பற்றுதுங்கிறதுக்கான கேள்விதான், நம்ம கேள்விக்கான பதில் தான் இங்க நம்ம பார்க்கிறோம். எப்படி பற்றுது என்று பார்க்கிறோம். இந்த ஆன்ம அறிவு நிலையற்றதாகவும் கருவிலின் துணை கொண்டு தான் விளங்கிக் கொள்கின்ற நிலையிலே வீக்காக இருப்பதனாலேயே அறியாமை பற்றுகின்றது. அவ்வாறு அல்லாமல் நிலைத்த அறிவு கொண்டதாகவும் சுதந்திரமாகவும் கருவிலின் துணையை எதிர்பாராமல் இருப்பதனால இந்த அஞ்ஞானம் என்பது சிவனை பற்றுவதில்லை. இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு சொன்னார். என்ன எடுத்துக்காட்டு சொன்னார்னா, கடல் அப்படின்னு நம்ம ஒரு பொருள் பார்க்கிறோம். கடல் என்பதுல என்ன இருக்கு? நீர் இருக்கு. நீரிலே என்ன இருக்கு? நீரிலே நீர்வாழ் உயிரினங்கள் இருக்கின்றன. நீர் உப்பு கரிக்கின்றது. கடல் நீர் எங்கு பார்த்தாலும் உப்பு கரிக்கின்றது. அதாவது நீரிலே உப்பு கரைந்திருக்கின்றது என்ற காரணத்தினாலே கடல் நீர் உப்பு கரிக்கின்றது. சரி, இப்பொழுது இந்த நீர் எங்கு தங்குகின்றது? அந்த கடலுடைய பரப்பு வெளி
ஸ்பேஸ், ஆகாயம். அந்த நீர் தங்குவதற்கு இடம் தருகின்ற அவகாசம் அப்படின்னா ஸ்பேஸ். ஆங்கிலத்துல ஸ்பேஸ்னா என்ன அர்த்தம்? வகை செய்து கொடுத்ததுதான் ஸ்பேஸ். டோன்ட் என்டர்டைன் ஹிம் அப்படின்னு சொல்றதுக்கு டோன்ட் கிவ் ஹிம் எனி ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வாய்ப்பு தராதுங்கிறாங்க. அப்பொழுது இடம் தருவதும் வாய்ப்பு தருவதும் ஒன்றுதான். இப்ப சமுத்திரத்தின் வெளி என்பது நீர் தங்குவதற்கு இடமும் வாய்ப்பும் தருகின்றது. அந்த சமுத்திர வெளி இல்லை என்றால் நீர் அங்கு தங்காது. அந்த நீர் தங்குகின்ற நீரிலே தான் உப்பு கரைகின்றது. இப்பொழுது அந்த நீர் சமுத்திர வெளியை நனைப்பதில்லை. ஆனால் அந்த சமுத்திரத்திலே நான் சென்று நீராடினால் என்னுடைய உடம்பும் என்னுடைய ஆடையும் நீரினால் நனைக்கப்படும். இப்பொழுது அந்த சமுத்திர நீரிலே கரைந்திருக்கின்ற உப்பு அந்த நீரில் கரைந்து நீரினை உப்பு கரிக்க செய்யும். ஆனால் அந்த நீர் எங்கு தங்கியிருக்கின்றதோ அந்த வெளி, சமுத்திர பரப்பு, அந்த ஆகாசம், அதனை இந்த உப்பு தாக்காது. அந்த ஆகாயம் உப்பு கரிக்காது. அது நீருக்கு இடம் கொடுத்தாலும் என்று பார்க்கின்றோம். அப்ப அந்த சமுத்திர பரப்பு, கடல் என்பது பதிப்பொருள், நீர் என்பது பசு, உயிர் பொருள். அந்த நீரிலே கரைந்திருக்கின்ற உப்பு என்பது அஞ்ஞானமாகின்ற பாசப்பொருள். இப்பொழுது உப்பு என்பது நீரைத்தான் தாக்குகின்றதே அல்லாமல் கடல் வெளியை தாக்குவதில்லை. என்ன காரணம்? கடல் வெளி என்பது நுண்பொருள், அதனை நோக்க நீர் என்பது பருப்பொருள். அந்த நீரினும் பருப்பொருளாக இருப்பது பாசம். பாசம் தனக்கு அருகிலே இருக்கின்ற இன்னொரு பருப்பொருளை தாக்குமே அல்லாமல் மிக நுண்ணிதாக தொலைவிலே இருக்கின்ற கடல் வெளியை தாக்குவதற்கு அதற்கு ஆற்றல் இல்லை என்பதனால கடல் வெளியிலேயே நீர் இருந்தாலும் நீர் மட்டும்தான் உப்பு கரிக்குமே அல்லாமல் கடல் வெளி உப்பு கரிக்காது. கடல் வெளி உப்பு கரிக்காது, அதாவது உப்பு கடல் வெளியை தாக்காது என்பது மட்டுமல்ல, கடலிலேயே தங்கி இருக்கின்ற நீர் அந்த கடல் வெளியை நனைக்காது, நம்ம தான் நனைக்கும். அதாவது இட் வில் நாட் வெட் த ஸ்பேஸ். அப்பொழுது கடவுள் பசுபாசங்களிலே கலந்திருக்கின்றான். கலந்திருந்தாலும் பசுத்தன்மையும் அவனிடத்திலே ஏறாது, பாசத்தன்மையும் அவனிடத்திலே ஏறாது. இவை ஏறாது இருப்பதற்கு காரணம் அவனுடைய நுண்மை, சட்டிலிட்டி. அதைதான் நோக்கரிய நோக்கு, நுணுக்கரிய நுண்ணுணர்வு என்று சொன்னார். அவர்தான் நுண்ணிய பொருளில் எல்லாம் அனைத்திலும் நுண்ணியவர் என்பதனால அவரை இந்த பருப்பொருளுடைய இயல்புகள் சென்று தாக்க மாட்டார் என்று பார்க்கின்றோம். ஆகவே அந்த கடல் நீர் உப்பு என்ற அந்த எடுத்துக்காட்டினை சொல்லி, இதனால இந்த உயிரானது கடல் வெளிபோல் இருக்கின்ற அந்த கடவுளிடத்திலிருந்தும் இது வேறுபட்டது, தன்னிடத்திலே கலக்கின்ற உப்பு போல் இருக்கின்ற பாசத்திலிருந்தும் வேறுபட்டது என்று அந்த வேற்றுமையை தான் நிறுவுவதற்கு மூன்றாவது எடுத்துக்காட்டு சொல்கின்றார். ஆனால் இது இன்னொரு வியூ பாயிண்ட்ல சொன்னது. என்ன காரணம்னா, இதன் காரணமாக நீர் என்பது சமுத்திரத்திலும் தங்கும், அது உப்பிலும் தங்கும் என்று பார்க்கின்றோம். நீர் உப்பிலே தங்குவதன் காரணமாகத்தான் அது உப்பின் தன்மை பெற்று உப்பு கரிக்கின்றது. அது சமுத்திரத்திலேயே தங்கியும் இருக்கின்றது என்பதனால உயிர் என்பது பாசத்தையும் சாரவல்லது, பதிப்பொருளையும் சாரவல்லது என்பதற்கு இந்த எடுத்துக்காட்டினையும் பயன்படுத்திக் கொள்ளலாம். உயிர் என்பது இரண்டன்பாதம் அழுந்தும் அறிவு உள்ளது. முதல் எடுத்துக்காட்டு வெண்பாவினாலே இரண்டையும் அறியும் அறிவு உள்ளது என்று சொன்னார். இரண்டாவது எடுத்துக்காட்டு வெண்பாவினாலே இரண்டினாலும் அறிவிக்கப்படும் உபதேசியா இருக்கின்ற அறிவு கொண்டது என்று சொன்னார். மூன்றாவது எடுத்துக்காட்டு வெண்பாவினாலே இரண்டிலும் அடங்குகின்ற அழுந்துகின்ற அறிவு கொண்டது உயிர் அறிவு என்று சொன்னார். அஞ்ஞானம் என்றால் அறியாமை, அது அசத்தாதல், அது அசத்து ஆகின்ற காரணத்தினாலே. அசத்து என்ற சொல்லுக்கு இங்க என்ன பொருள்னா நிலையற்றது, ஆகவே ஒரு பருப்பொருள் என்ற காரணத்தினாலே மெய்ஞானம் தன்னில் விளையாது. மெய்ஞானம் என்பது மெய்ஞான வடிவாக இருக்கின்ற கடவுளுக்கு வந்திருக்கின்றது. அறிவே வடிவாக இருக்கின்ற கடவுளிடத்திலே விளையாது என்றால் தோன்றாது, அல்லது அவனை தாக்காது, அல்லது அவனிடத்திலே சென்று பொருந்தாது. அவன் கூடவே இருந்தாலும் பொருந்தாது அப்படின்னு அர்த்தம். மெஞ்ஞானம் தானே உள அன்றே தானே உளம் உளவா உள்ளம் அணைதல் தன்கடல் நீர் உப்பு போல் கான் என்று சொன்னார்.
அதாவது மெய்ஞானம் தானே உளான்றே உள உயிர்கள். மெய்ஞானம் என்றால் மெய்ஞான வடிவாகின்ற சிவம் கடவுள். சிவம் என்று உள்ளதோ அன்றே உயிர்கள் இருக்கின்றன. என்று நீ அன்று நான் என்று தாய்மானவர் கூறுகின்றார். என்பதனால கடவுள் தோன்றி நெடுங்காலம் கழித்து உயிர்கள் தோன்றல்ல. ஒரு சிலர் அவ்வாறு கருதுகின்றார்கள். கடவுளுடைய அம்சமாக உயிர் பின்னால் தோன்றியது என்று பாஞ்சராத்திர ஆகமும் கூறுகின்றது. அதே போல நம்முடைய கொள்கை இல்லை. கடவுளும் உயிர்களும் பாசமும் என்றும் உள்ள நிலையான பொருள்கள், ஒன்றை ஒன்று தோற்றுவிக்கவில்லை. இவை மூன்றுமே என்றும் உள்ள பொருள்கள். பதி பசு பாசம் என்றும் உள்ள முப்பொருள்கள். இப்ப மெய்ஞானம் தானே உளான்றே உள்ளம் உளவா. உள்ளம் என்றால் உயிர். உள்ளம் என்ற சொல் உயிரை குறிக்கின்றது பல இடங்களிலே. நம்முடைய ஆசிரியருடைய எடுத்துக்காட்டு வெண்பாக்களே அதற்கு சான்று. இப்பொழுது மெய்ஞான வடிவமாகின்ற கடவுள் இருக்கின்ற பொழுதே உள்ளம் உளவா என்றால் உயிர்கள் இருக்கும் பொழுது தான் ஏய், இந்த தான் என்ற அந்த புரோனோன் சுற்றுச்சொல் அஜ்ஞானம் என்று பாடல் ஆரம்பிக்கின்றது. அன்வயப்படுத்தும் பொழுது, பொருட்கோள் செய்யும் பொழுது, அப்ப தான் என்பது அஜ்ஞானத்தை குறிக்கின்றது. தான் ஏய் உளம் உளவா. அஜ்ஞானம் ஏய்தல் என்றால் பொருந்துதல். இப்பொழுது அஜ்ஞானம் பொருந்துவதற்கு இடம் தருகின்ற உயிர்கள் கடவுள் இருக்கின்ற காலத்திலேயே இருக்கின்றன. அப்பொழுது கடவுளும் உயிர்களும் எப்பொழுதும் உள்ளன. இப்பொழுது இந்த பாசம் என்பது, அஜ்ஞானம் என்பது, இது பொருந்துவதற்கு உரியனவாக உயிர்களைத்தான் கருதுகின்றது, கடவுளை கருதவில்லை. என்ன காரணம்? உயிர்கள் பருநிலையில் இருக்கின்றன. உயிரழிவு என்பது பருநிலையில் இருக்கின்றது. அது பருநிலையில் இருப்பதற்கு என்ன காரணம்? அது கருவிகளின் துணை கொண்டு அறிவிக்கப்படுவது காரணம். அது சுதந்திரமாக இல்லாத காரணம். அது பெயர்த்தும் உணர்கின்ற தன்மை காரணம். அறிந்ததை மறந்து மீட்டு வருகின்ற தன்மை காரணம் என்பதனால உயிரறிவு என்பது பருநிலையில் இருக்கின்ற அறிவு. சிவனுடைய அறிவு என்பது நுண்ணிலையில் இருக்கின்ற அறிவு என்பதனால தான் பொருந்துவதற்கு போதுமானதாக, தான் பொருந்துவதற்கு ஏற்றதாக உளம் உளவா உயிர்களையே காண்கின்றது அஜ்ஞானம். தான் என்ற அஜ்ஞானம் ஏய் பொருந்துவதற்கு உளம் உளவா உரிய உயிர்கள் இருப்பனவாக உள்ளம் அணைதல், உள்ளத்தை அணைதல். இந்த அஜ்ஞானம் என்பது உயிர்களைத்தான் சென்று பற்றும். அவ்வாறு பற்றுதல் என்பது எதை போன்றது என்று கேட்டால், கண்கடல் நீர் உப்பு போல் கான். குளிர்ந்த சமுத்திரத்திலே நீரும் உப்பும் இருப்பதை போல் பார்த்துக் கொள்வாயாக என்று சொல்லிவிட்டார். அது என்ன, குளிர்ந்த சமுத்திரத்திலே நீரும் உப்பும் போல பார்ப்பாயின்னு சொன்னா எப்படி பார்க்கணும்? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். சமுத்திரத்திலே இருக்கின்ற நீரிலே உப்பு அந்த நீரினை தாக்கி அந்த நீர் உப்பு கரிக்குமாறு செய்கின்றது. அதாவது பாசம், இந்த நீர் என்பது பாசமயமாக ஆகின்றது, உப்பு கரிக்கின்றது என்றால் உயிர் அஜ்ஞானமயமாக ஆகின்றது. இப்ப அஜ்ஞானமாகின்ற உப்பு நிலையற்ற உயிரறிவினை தாக்கி அந்த உயிரறிவு தன்னை பாசமாகவே கருதும், அது உப்பு கரிக்கும். ஆனால் இந்த அஜ்ஞானம் என்பது நுண்ணறிவாகின்ற கடவுளை சென்று தாக்காது. அதாவது சமுத்திர வெளி என்பது உப்பு கரிக்காது. நன்கடல் நீர் உப்பு போல் கான் என்று சொன்னால் கடலாகிய வெளியே சென்று பற்ற மாட்டாது. அந்த கடல் வெளியிலேயே நிறைந்திருக்கும் நீரை சென்று பற்றி நிற்கும் உப்பினது செயல் போல கான், இதனை அறிவாயாக. அப்பொழுது இந்த பாடலுக்கு எழுவாய் எதுன்னு கேட்டா அஜ்ஞானம் எழுவாய். அஜ்ஞானம் என்பது அசத்து என்ற காரணத்தினாலே, அதாவது நிலையற்றது என்ற காரணத்தினாலே அது நிலையான விஞ்ஞானத்தை சென்று பற்றாது. ஆனால் மெய்ஞானம் இருக்கின்ற காலத்திலேயே உடனிருக்கின்ற உயிரிலே சென்று ஏன் பற்றுகின்றது என்று கேட்டால் அது இவ்வாறு பற்றுகின்றது அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டு சொன்னார். சமுத்திரத்திலே இருக்கின்ற நீரிலே உப்பு வந்து அதனை தாக்குவதை போல இந்த அஜ்ஞானம் உயிரினை மட்டும் பற்றுகின்றது. அதற்கு உண்மையான காரணம் என்னன்னா, உயிரறிவு என்பது அசத்து, ஆனால் இறைவனறிவு என்பது சத்து. உயிர் வந்து ஜடப்பொருள் அல்ல, அச்சித்து அன்று. ஆனால் உயிர் அறிவு என்பது அசத்து. அசத்து என்பதற்கு நிலையற்றது என்பதுதான் பொருள் என்று பார்க்கின்றோம். மெய்ஞானம் என்பது சிவனை குறிக்கின்றது. அஜ்ஞானம் என்பது அந்த அஜ்ஞானத்தை உண்டாக்குகின்ற ஆணவ மனத்தை குறிக்கின்றது என்பதனால அஜ்ஞானம் என்பது காரிய ஆகுபெயர். அஜ்ஞானத்தை உண்டாக்குவது ஆணவ மனம்.
அந்த மலம் அத பாசத்தை குறிக்கின்றது. தன்கடல் நீர் உப்பு என்ற ஊமையினால நாம எதை புரிஞ்சுக்கிறோம்னு கேட்டா, கடல் என்பது நீருக்கு இடம் கொடுக்கின்ற ஒரு வெளி. அந்த பரந்த வெளியோடு இயைந்து நிற்பது நீர். அந்நீரோடு இயைந்து நிற்பது உப்பு. இப்பொழுது நீருக்கும் உப்புக்கும் இயைபு இருக்கின்றது. இயைபுன்னா பொருத்தம், தொடர்ச்சி, கான்டாக்ட். நீருக்கும் உப்பிற்கும் இயைபு இருக்கின்றது. ஆனால் அந்த உப்பிற்கு வெளியோடு இயைபில்லை. நீருக்கோ உப்போடும் இயைபு இருக்கின்றது, கடல் வெளியோடும் இயைபு இருக்கின்றது என்பதனால் என்ன புரிஞ்சுக்கிறோம்? பசு என்பது நீரை போல சார்ந்தன் வண்ணம் இருக்கும். அதற்கு 2 சார்புகள் உண்டு. சமுத்திரத்தில் இருக்கின்ற நீருக்கு 2 சார்புகள் உண்டு. கீழே சார்பாகின்ற உப்போடு கலந்திருப்பது, மேலே சார்பாகின்ற கடல் வெளியிலே தங்கி இருப்பது என்று பார்க்கின்றோம். அதை போல பார்த்துக்கணும். இப்ப உப்புக்கு நீரோடு தான் இயைபு இருக்கின்றது. அதற்கான காரணம் என்ன? உப்பும் பருமையானது, நீரும் பருமையானது என்பதனால ஒரு பருப்பொருள் ஒரு பருப்பொருளை மட்டுமே பற்றும் என்று பார்க்கின்றோம். உப்பிற்கும் நீருக்கும் இயைபு உண்டு, உப்பிற்கும் கடலுக்கும் இயல்பு இல்லை. ஆனால் நீருக்கும் கடல் வழியோடு இயல்பு உண்டு, உப்போடும் இயல்பு உண்டு. நீருக்கு ஏன் உப்போடு இயல்பு இருக்குன்னு சொல்றதுக்கு, நீர் ஒரு பருப்பொருள் சொன்னீங்க. அது நுண்பொருளாகின்ற சிவனோடு அதற்கும் இயல்பு இருக்கின்றது சொல்றீங்களே, அது எப்படியான்னு கேட்டா, அது இயல்பான இயல்பு. அது எப்படின்னு கேட்டா, இந்த நீர் உப்போடு இருக்கின்ற இயல்பு இருக்கின்றது, இயல்பு இருக்கின்றது. அதனை கைவிட்டால் அது வெளியோடு இருக்கின்ற இயல்பு என்பது அதற்கு சித்திக்கும். அந்த இயல்பு இருக்கின்றது, அதனை ரியலைஸ் பண்ணணும். சித்தித்தல் என்பது அதனால் ஆகிய பயனை அடைதல். இப்ப எனக்கு ஒருத்தர் பேங்க் அக்கவுண்ட்ல ஒரு 10 லட்சம் ரூபாய் போட்டிருக்கிறார். ஆனா அதை என் கைக்கு கொண்டு வரதுக்கு என்னால முடியல. சில சில காரியங்கள் நான் செஞ்சாகணும். குறைஞ்சபட்சம் என்னுடைய ஐடென்டிட்டியை ப்ரூவ் பண்ணி ஆகணும். அதற்கு என்கிட்ட ஒரு கார்டு இருக்கணும், ஒரு அட்ரஸ் ப்ரூஃப், ஒரு போட்டோ ஐடென்டிட்டி, ஏதாவது ஒன்று இருந்தாலும் நமக்குரிய பணத்தை நாம எடுக்க முடியாது. அப்பொழுது இயல்பு என்பது இயல்பாக இருந்தாலும் அதனை அறிவதற்கு அதுதான் ரியலைசேஷன், சித்தித்தல், அதனால் ஆகிய பயனை அடைதல். அதற்கு ஒரு முயற்சி வேண்டும். அதுதான் சாதனை என்று சொல்லப்படுகின்றது. இப்பொழுது நீருக்கும் உப்பிற்கும் இருக்கின்ற இயல்பு இருக்கின்றது, அது ஆல்ரெடி சித்தித்து விட்டது. அது செயற்கையாக இருந்தாலும் அது இப்பொழுது அதான் ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ், சித்தித்திருக்கின்றது. நீருக்கு கடல் வெளியோடும் இயல்பு உண்டு. அதே போல இந்த உயிருக்கு இறைவனோடும் இயல்பு உண்டு. அதனை சித்திக்க செய்வதற்கு, அதனை இறையலை செய்வதற்கு, அதனை உரிவதற்கு, உணர்வதற்கு சாதனை வேண்டும் என்று பார்க்கின்றோம். பாசமாகிய ஆணவ மலம் பருப்பொருள் என்பதனால அது பருப்பொருளாகின்ற ஆன்மாவை பற்றுகின்றது. ஆன்மா ஏன் பருப்பொருள்? அது அறிவாக இருந்தாலும் அதனை பருப்பொருள் என்று ஏன் சொல்கின்றோம் என்று கேட்டால், அதன் அறிவு சுதந்திர அறிவு இல்லை என்பதனால அதனை பருப்பொருளாக கூறுகின்றோம். அந்த உயிர் ஆணவ மதமும் சிவனுக்குள் அடங்கி இருக்கு, இருந்தாலும் சிவனை தீண்டாது. சிவ வியாபகத்திலேதான் எல்லாம் அடங்கியிருக்கு. இருந்தாலும் இந்த ஆணவ மதம் பருப்பொருள் என்ற காரணத்தினாலேயே நுண்பொருளாகின்ற சிவனை அது தீண்டுவதில்லை என்று பார்க்கின்றோம். அதத்தான் நன்றுடையானை தீயது இலானை என்று அவனுக்கு இலக்கணமானது சொல்லப்பட்டிருக்கின்றது. இதனால இதோட நமக்கு 7வது நூற்பா முடிகின்றது. ஆகவே இந்த 3வது அதிகரணத்திலே உயிர் என்பது சதசத்து என்பதும், அது ஏனைய 2 பொருளாகின்ற சத்து மற்றும் அசத்து ஆகிய இரண்டினாலும் இரண்டையும் அறியும், இரண்டினாலும் அறியும், இரண்டிலும் அழுந்தும் என்ற அதனுடைய இலக்கணத்தை சிறப்பாக நமக்கு ஐயத்திற்கு இடந்தராமல் விளங்க செய்து விட்டார் ஆசிரியர். இப்பொழுது இதன் பயனாக அந்த உயிருக்கு முக்தி இச்சை விளைவதாயிற்று. நான் இறைவனை சார்ந்து இறைவனை அறிய வேண்டும் என்று சொல்லும் பொழுது அதற்கான வழிவகைகள் ஞானம். அந்த ஞானம் என்பது இந்த உயிர் சரியை கிரியை யோகமாகின்ற தவத்தை செய்திருந்தால் அது ஞான மார்க்கத்திலே பிரவேசிப்பதற்கு அதற்கு ஒரு ஞானாசிரியன் தோன்றுவான். அந்த ஞானாசிரியன் தோன்றி இந்த உயிருக்கு என்ன உணர்த்துவான்னா, ஒரு அரசகுமாரன் காட்டிலே தனித்து இளமையிலே விடப்பட்டு வேடர்களாலே வளர்க்கப்பட்டு வேடர்களையே தனக்கு உறவை என்று கருதி
மயங்கிக் கொண்டிருக்கின்றான். அப்பொழுது அவன் இளம் பிள்ளையாக இருக்கும் பொழுது அரசன், நீ என்னுடைய குமாரன், நீ என்னுடன் வா என்று சொன்னால் வரமாட்டான். அதே அவன் அறிவு காரண காரியங்களோடு விளக்கப்படுகின்ற பொருள்களை விளங்கிக் கொள்கின்ற அளவிற்கு பருவம் வந்து விட்டால் அந்த நிலையிலே அரசன் வந்து, பார், உன்னுடைய முகத்தை இந்த கண்ணாடியில் பார், அது என் முகம் போல் இருக்கின்றது பார், ஆகவே நீ என் பிள்ளைதான் என்பதனால இதுகாரம் நீ இந்த வேடர்களால வளர்க்கப்பட்டிருந்தாலும் நீ வந்து அவர்கள் பிள்ளையாக மாட்டாய், நீ என் பிள்ளை என்று அந்த தன்னுடைய சார்பினை உணர்த்தி தன்னோடு சேர்த்துக் கொள்வான். இது வந்து ஞானத்தில் சரியை என்று சொல்லப்படும் கேள்வி என்பது. இது முதலாக 8, 9, 10, 11 ஆகின்ற நூற்பாக்களிலே ஞானத்தினுடைய படிநிலைகள், ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானமாகின்ற இரட்டை கைகூடுதல். ஞானத்தில் சரியை என்பது கேள்வி, ஞானத்தில் கிரியை என்பது சிந்தித்தல், ஞானத்தில் யோகம் என்பது தெளிதல், ஞானத்தில் ஞானம் என்பது இரட்டை கூடுதல். இந்த 4 நிலைகளினாலே இந்த சிவஞானத்தினை அந்த உயிருக்கு ஞானாசிரியன் போதித்து அந்த சிவனை தன்னிடத்திலே உணரும் வண்ணம் செய்வான் என்பது வருகின்ற 8, 9, 10, 11 பாடல்களிலே முறையாக நமக்கு சொல்லப்படும். அதுல இந்த 7வது நூற்பாவிலே உயிரினுடைய உண்மை என்பதற்கு போதிக்கப்படுவதனால உயிர் முக்தி இச்சை பெறும் என்ற அளவிலே நாம் இந்த வகுப்பினை நிறைவு செய்வோம். அந்த முக்தி இச்சை பெற்ற உயிர் எண்ணில்லாத பிறவிகளிலே சரியை கிரியை யோகமாகின்ற தவங்களை செய்திருந்தால் ஞானாசிரியனை பெறும். அந்த சரியை கிரியை யோகம் என்பன என்ன என்று கேட்டால், சரியை என்பது பெருமானுக்கு உடம்பினாலே தொண்டுபடுவது, கிரியை என்பது பெருமானுக்கு உடம்பினாலும் உள்ளத்தினாலும் தொண்டுபடுவது, யோகம் என்பது பெருமானுக்கு உள்ளத்தினாலும் உடம்பினாலும் தொண்டுபடும் பொழுது மாயா கருவிலே ஒரு மயக்கம் வரும் என்றால் அந்த மயக்கத்தை தன்னுடைய மன ஒருமைப்பாட்டினாலே அவ்வப்பொழுது நீக்கிக் கொள்ள முயல்வது. இந்த 3 தான் தவம். இந்த 3 தவம் பெரிய அளவிலே ஒரு உயிர் செய்திருக்கும் என்று சொன்னால் அது ஞானத்தை உபதேசிக்கின்ற ஞானாசிரியனை பெறும். அவன் எந்த ஞானத்தை உபதேசிக்கின்றான் என்பதை 8வது பாடல் முதல் நமக்கு கூறப்போகின்றார். அந்த விரிவினை வருகின்ற வகுப்பிலே பார்ப்போம். நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா, திருச்சிற்றம்பலம்.